என்னடா கடைசி நேரத்தை சொல்ற? இன்னைக்கு எப்படியா ஜெயிச்சு காட்டணும் மாப்ள சொல்ற. கிளம்பு மாப்ள. சாண்ட் எப்பயும் போல உள்ட்டிட்டான்டா. வேலையே இல்லடா. வேற யாரும் இல்ல, வேற இருந்தா கூப்பிடுறான் மாப்ள. விஜய் இருப்ப வீட்டுல இருப்ப, விஜய் கூப்பிடு. ரோட்ல வராங்க அக்கா, நாங்க செய்வோம்டா. வரலடா. டேய் மனசாரத்துக்காக முதல்ல நீ சொல்ல விடுறா. சரி சொல்லு, என்ன சொல்லு. இந்த மாதிரி டர்ஃப் புக் பண்ணிருக்கோம்டா, வரியா? வரலடா சரி எல்லாரும் சேர்ந்து போறோம். வாடா கூப்பிடு. டேய் வரலன்டா, கூப்பிடுறான்றீங்களா? டேய் எல்லாரும் ஒண்ணா போறோம்டா, வரியாண்ணா? எல்லாரும் போறீங்களா? டேய் இரு, அந்த வரேன். என்ன கொடூரமா இருக்கு. வரேன்டாடா. எப்படி கரெக்டா சொல்லுங்க பாத்தியா? எப்படி? அதான் ஒரு டெக்னிக் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். வா வாங்கடா. இந்த ஒம்சர் அவனையும் கூட்டு வந்துடுறேன். சரி டேய் வாடா, அந்த ரொம்ப நாள் ஆச்சுல, போய் தார் ரோட்ல போய் சாப்பிட்டு மட்டும் வந்துருவோம். டேய் மதி கூட மாட்டான்டா. நம்ம ஃபார்முலா போட்டு விட்டு சைஸா அன்னைக்கு போட்டோம்ல. இரு லே மாப்ள, ஹோட்டலுக்கு எல்லாரும் கிளம்பிட்டோம்டா. என்ன கொடூரமா இருக்கு. எல்லாரும் போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் வந்திருப்பேன்ல அப்பயே. சரி வாங்க கிளம்புவோம். வாங்க எல்லாரும் நடந்து வண்டி ஓரமான பண்றேன். எப்படி மாப்ள பாத்தியா? எப்படா மாப்ள அதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கு. வா என்னன்னு அப்புறமா சொல்றேன் எனக்கு. வா. ஏய் அவனுங்கடா. டேய் ஆமாண்டா மாப்ள, அந்த அவனை போய் கூட்டு வரேன். போ சீக்கிரம் போயிட்டு வா. டேய் எம்புட்டு நேரம்டா? வண்டி பெட்ரோல் வந்துருச்சு மாப்ள. நிப்பாட்டி நடந்து வரேன் அப்படியே. ஒரு விஷயம் கேட்கணும். என்னது? விஜய் இருக்கியாங்க? ஆமா. அன்னைக்கு தனியா கூப்பிட்டதுக்கு மட்டும் வரல. ஆள் இருக்காங்க சொல்ற மட்டும் வரேன். எதுவும் பாசமா? இது என்ன பாசமா மாப்ள? அது ஒரு மோசமான விஷயம். அது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உனக்கு கால் பண்றேன், அதை அட்டன் பண்ணி அவங்க பக்கத்துல மட்டும் வச்சுட்டு நீ ஓடியாந்துரு. எதுக்குடா? நீ போடா, என்னன்னு சொல்றேன்டா. போடா. என்ன அவன் தனியா வர்றான்? எங்கடா அவனக்கானா? இல்ல கால் பண்ணு, எடுக்கல. அது வரட்டும், எனக்கு வயிற்று கலக்குது, அதான் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள திங்கிறது கம்மியா தின்னா எல்லாம் குண்டி நிறைய திண்டு விட்டு போய் பேல போறான்டா அவன். காசு இல்லைங்க, திங்கிறான். மாப்பிள இவன் காசெல்லாம் வச்சிருக்கேன் மாப்பிள. இங்க ஒரு அன்னைக்கெல்லாம் நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்துருக்கேன். அந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் இருக்கு, ஒரு தனியா உட்காந்து குடுத்துக்கிருக்கேன். டம்மு டும்முன்னு. இது போக பொம்பள விஷயம். மாப்பிள எனக்கு தெரியும் மாப்பிள. யார்ட்டையுமே பேசவே மாட்டேன்டா. ஆமா என்னைய கூட மட்டும் விடுறா. அந்த சஞ்சய் இருக்கான் பாரு, ரெண்டு பேரும் கூட்டுக்கிற வாழ்ந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் பொம்பளை லவ் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம சொல்லிருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தையை குறைச்சுக்குங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னென்ன பேசுறேன் பத்தியா? இரு மியூட்ல போட்டுக்கிறேன். மாப்ள ஒண்ணுமே வழங்கலடா. இப்படிதான் மாப்ள, நம்ம என்னைக்கு வரலையோ அன்னைக்கு நம்ம தான் டாபிக்கே. நம்மள உட்காந்து நம்ம வம்சத்தை இழுத்து அழிச்சிருவாங்க மாப்ள. இதனாலதான் எல்லாத்தையும் நான் வந்து கலந்துக்கிறேன் தெரியுமா? அதனாலதான் அவன் ஆமா, எல்லாத்தையும் காசு இல்லைனா கூட சும்மா வந்து உட்காந்துட்டு அப்படியே போயிருவேன். வேற என்ன பண்றது? நானும் அப்படிதான் மாப்ள சொல்றேன். இருடா, நான் போய் அந்த